ராதிகா சரத்குமார் அவர்களுக்கு என்ன ஆபரேஷன் நடந்திருக்கு? என்ன சிகிச்சை போயிருக்கு? அப்படிங்கிற தகவல் சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிரபல நடிகையான ராதிகா சரத்குமார் அவர்கள் சமீபத்தில அவங்களோட சோசியல் மீடியா பேஜ்ல போஸ்ட் ஒண்ணு ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு போஸ்டர்ல அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, "எனக்கு கால்கள்ல மிக அதிகமான வலி இருந்துச்சு. இதனால டாக்டர்ட்ட பேசினேன். அவங்க ஆப்பரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. சமீபத்தில ஆப்பரேஷன் நல்லபடியாவே நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த ஒரு டைம்ல என் கூட இருந்த என்னோட ஹஸ்பண்டுக்கு நான் மிகப்பெரிய அளவுல கடமைப்பட்டுருக்கேன். எனக்காக ப்ரே பண்ணியிருந்த எல்லாத்துக்கும் மிகப்பெரிய நன்றி" அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு இப்படி ஒரு ஆப்பரேஷன் நடந்திருக்கு அப்படிங்கிறதே வெளிவந்திருக்கு. அவங்களுக்கு என்ன ஆகியிருக்கு அப்படின்னா, அளவுக்கு அதிகமான வெயிட் காரணத்தினால அவங்களோட கால்கள்ல வலி ஏற்பட்டிருக்கு. ஆரம்பத்தில இத அவங்க சாதாரணமா விட்டாங்க. பட் போக போக அவங்களுக்கு வலி அப்படிங்கிறது அளவுக்கு அதிகமாவே மாறியிருக்கு. வயசானா எலும்பு மஞ்சைகள்லாம் கொஞ்சம் தேய்மானம் ஏற்படும். எலும்பு தேய்மானமும் பார்த்தீங்கன்னா அதிகமாவே இருக்கும். இந்த காரணத்தினால அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கால்கள்ல தான் ஆப்பரேஷன் பண்ணியிருக்காங்க. குறிப்பா அவங்களுக்கு 2 எலும்புகளையும் ஜாயின் பண்ற மாதிரியான ஒரு ஆப்பரேஷன் தான் நடந்திருக்கு. இன்னும் சொல்லப்போனா, பிளேட் வைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரியான விஷயம் கூட இந்த ஒரு ஆப்பரேஷன்ல ஆட் ஆகியிருக்காமா. இந்த ஒரு சர்ஜரி அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல பாதிப்பு ஏற்படுத்தாது அப்படின்னும், ஒரு 3 to 4 மந்த்ஸ் மட்டும் கம்ப்ளீட்டா அவங்க ரெஸ்ட் எடுத்தாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் எப்பவும் போல அவங்க நார்மலா இருப்பாங்க அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. இந்த ஒரு ஆப்பரேஷன் தான் ராதிகா சரத்குமார் அவர்களுக்கு ரொம்பவே வெற்றிகரமா நடந்து முடிஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் வரப்போற ஒரு 3 மாசம் அவங்க தொடர்ந்து ரெஸ்ட்ல தான் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் அவங்க அடுத்தடுத்து பணிகள பார்க்க போறாங்களாமா. இந்த ஒரு விஷயம் வெளிவந்து சோசியல் மீடியால வைரலா போகுது. இத பார்த்துட்டு நெறைய ரசிகர்கள், "இனிமேல் அவங்களால நடக்கவே முடியாதா? ரொம்ப கஷ்டமா?" அப்படின்லாம் கேட்குறாங்க. ரசிகர்கள் பயப்படுற அளவுக்குலாம் ஒண்ணுமே இல்ல. கால், கை எதுவும் உடைஞ்சா எப்படி நம்ம பிளேட் வைப்போமோ, அதே மாரி இவங்க எலும்பு தேய்மானத்துக்கு ஒரு சில பிளேட்லாம் வச்சு ஆப்பரேஷன் பண்ணியிருக்காங்க. இது ஒரு மேஜர் ஆப்பரேஷன் தான். இருந்தாலும் ரொம்ப அளவுக்கு அதிகமான பெயினையோ, ரொம்ப மிகப்பெரிய ஒரு காசையோ ஏற்படுத்தக்கூடியது கிடையாது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் ரசிகர்கள் எல்லாருமே அமைதியாகியிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, பிரபல இசையமைப்பாளரான டி. இமான் அவர்கள் சமீபத்தில அவரோட சோசியல் மீடியா பேஜ்ல போஸ்டர் ஒண்ணு ஷேர் பண்ணியிருக்காரு. அதுல ரொம்பவே அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில ஒரு சில விஷயங்கள் குறிப்பிட்டிருந்தாரு. அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அவரோட எக்ஸ் சமூக வலைதள பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, சமீபத்தில ஹேக் செய்யப்பட்டிருக்கு. அந்த எக்ஸ் வலைதளத்தோட பாஸ்வேர்டும் பார்த்தீங்கன்னா மாத்தியிருக்காங்க. இதனால நான் ரசிகர்கள்கிட்ட சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, அந்த கணக்குகள்ல ஏதாவது தவறான முறையில வந்தாலோ, இல்ல உங்களுக்கு மின்னஞ்சல் மூலியமா நான் கான்டாக்ட் பண்ற மாரி வந்தாலோ, இல்ல வேற யார்ட்டயும் பணம் அப்படிங்கிற மாரி கேட்டாலோ, தயவு செஞ்சு யாருமே வந்துட்டு குடுத்துறாதீங்க. அது என்னோட அக்கவுண்ட் கிடையாது. இப்ப அது ஹேக் செய்யப்பட்டிருக்கு. நான் காவல்துறையிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். சைபர் கிரைம் கூடிய சீக்கிரம் அத மீட்டு தரேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு கணக்குல இருந்து உங்களுக்கு ஃபோட்டோவோ, வீடியோவோ, இல்ல அது இல்லாம வேற ஏதாவது உங்களுக்கு பணம் கேட்டு தொந்தரவு வந்தாலோ, அத இக்னோர் பண்ணிடுங்க. இந்த மாரி ஏகப்பட்ட இடங்கள்ல நடந்திருக்கு. அதனால தான் முன்கூட்டியே நான் உடனடியா போஸ்ட் போட்டிருக்கேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. பிரபல இசையமைப்பாளர் டி. இமான் அவர்களோட எக்ஸ் சமூக வலைதளம் ஹேக் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. கூடிய சீக்கிரத்திலே அந்த கணக்கு மீண்டும் வரும் அப்படிங்கிற மாரி எதிர்பார்க்கலாம். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.